பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை நமக்கு தர விரும்புகிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15 அதிகாரம் 2. 1 Samuel chapter 15 verse 2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கர்கள் இஸ்ரவேலர்களை கானானுடைய பிரயாணத்திலே வழிமறித்தார்கள். வழிமறித்ததை நான் என் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? நிறைய பேர் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. நிறைய காயங்களை நீங்கள் கிராஸ் பண்ணியிருப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய காயங்களை தாண்டி இருக்கலாம். நிறைய காயங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவர் ஏன் இதை லைஃப்பில் அனுமதிக்கிறார் கூட கேட்கலாம். சில கேசஸ்க்கு கோர்ட்டுக்கு உங்களுக்கு பதிலே கிடைக்காம போயிருக்கலாம். சிலர் அநியாயமாய் பணத்தை கொடுத்து அநியாயமாக ஜெயிச்சிருக்கலாம். உங்களுக்கு நியாயம் கிடைக்காம போயிருக்கலாம். அன்னைக்கு வழிமறிக்கும் போது கர்த்தர் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அமலேக்கியர்களுக்கு எதிராக ஒன்றுமே செய்யலை. இஸ்ரவேலர்களுக்கு ஒத்தாசையாய் கர்த்தர் எதுவுமே பண்ணலை. அன்னைக்கு கர்த்தர் பண்ணலை, ஆனால் மனதில் வைத்திருக்கிறார். சில விஷயங்களை கர்த்தர் மனதில் வைத்து சரியான சமயம் வரும்போது அதற்கு பழி தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் தவறு செய்தால் உடனே தண்டிப்பார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உடனே தலையிலே கொட்டி திருத்துகிற நல்ல தேவன். கரெக்ட் பண்ணுறதுல ஏசப்பா மாதிரி பெஸ்ட் காட் யாருமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய கரெக்ஷன்ஸ் கர்த்தர் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஆனால் சத்துருக்களுக்கு மட்டும் கர்த்தர் இம்மீடியட்டாக ஆன்சர் கொடுக்க மாட்டார். சில நேரங்கள் ஆண்டவர் குவைட்டா இருக்காருன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. அவர் குவைட்டா இல்லை, அவர் மனதில் வைத்திருக்கிறார். என்னை ஏமாத்தினவங்க நல்லா தானே இருக்காங்க, கர்த்தர் ஒன்றுமே செய்யலையே. என் அநியாயம் பண்ணவங்க நல்லா தானே இருக்காங்க, கர்த்தர் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறீங்க. பட் காட், it was not quiet. It has noted in heaven. It's there in the God's heart. The right time will come, the Lord will answer you. The right time will come, the Lord will bring the solution. நீதி செய்யாமல் ஜஸ்டிஸ் பண்ணாமல் இருக்க மாட்டார். இதை பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பல பேர் இதுக்கு கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தங்கச்சி, அண்ணா சோர்ந்திராத, நிச்சயம் உன் கண்கள் ஒரு அற்புதங்களை பார்க்க போகிறது. வானம் திறக்கப்பட்டதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டு காயப்பட்டீங்களோ, யாரால் அவமானப்பட்டு காயப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நியாயம் கிடைக்காம தோற்று போய் அவமானப்பட்டு தலை குனிஞ்சிங்களோ, உங்கள் பக்கமாக எல்லா நியாயமும் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு எந்த ஒரு ஆன்சரும் கிடைக்கல, சொல்யூஷன் கிடைக்கல. உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள, உங்களுக்கு நியாயமானதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் கைவிட்டு இழந்து போய் நிற்கலாம். பட் இட் ஹஸ் நோட்டட் இன் ஹெவன். பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், கலங்காதீங்க, கர்த்தர் பதில் அளிப்பார், மனதில் வைத்திருக்கிறார். அது இந்த நாளாய் மாறட்டும். டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். வியாதி நீங்கிக் கொண்டிருக்கிறது, பலவீனங்கள் மாறுகிறதை பார்க்கிறேன். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். Receive it in Jesus' name. Amen, amen. God bless you. Have a blessed day.